Hi friends, இந்த வீடியோ வந்து சாட்டர்டே எடுத்தது மே 25, 2024 சாட்டர்டே. இது ஈவினிங் வெளியே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அந்த டைமில் வந்து சரி மழை வந்தது, அதுக்காக தான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். திடீர்னு வந்து தூறல் படப்படன்னு போட்டுச்சு. ஆனால் கொஞ்சம் தூரம் தான் வந்தோம், அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ரோடு ட்ரையாக இருந்தது. என்னடா பார்த்தா அங்கெல்லாம் வந்து மழையே இல்லை. இங்கே பாருங்கள், ரோடு ரொம்ப ட்ரையாக இருக்கும். கொஞ்சம் தூரம் மட்டும் நல்லா, ஆனால் பெரிய பெரிய தூரலாக போட்டுச்சு, சூப்பராக இருந்தது. அட பரவாயில்லப்பா, நம்ம ஊருக்கு போகிற வரையும் மழையில் சூப்பராக ஜாலியாக போகலான்னு நினச்சா அப்படியே நின்றுச்சு. இங்கே ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கிட்ட தான். ஆனால் வந்து நாங்கள் இன்னும் போகல. அது முடிஞ்சிருமா என்னன்னு தெரியல. ஏதோ நாங்கள் ஊர்லேயே திருத்தணிலே இருக்கிறதுனால வந்து இது வந்து நம்ம வீட்டுக்கிட்டவே இருந்தாலும் வந்து போக முடியாமல் போயிடுச்சு. அங்கேருந்து இருந்தால் போயிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி வெளியேவாவது பார்த்துட்டே வரலாண்டா அப்படின்னு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்படியே வந்துட்டே இருந்தோமா. சண்டே வந்து சாமி கும்பிட்ற வேலை இருந்தது, அதால் ஒரு குட்டி பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து திருவள்ளூரில் வந்து ரிலையன்ஸ் இருந்தது, அதில் இறங்கி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். பசங்கள்லாம் தேவையான ஸ்நாக்ஸ்லாம் எப்போவுமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படா சூப்பர் மார்க்கெட்டு ஏதாவது போனோம்னா எப்படா நம்மளை விட போகிறாங்க, நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. மோஸ்ட்லி வந்து சாய் வரமாட்டான். ஆனால் ஜனனிக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம். எங்கே கூப்பிட்டாலுமே வந்து அவளுக்கு வெளியே சுற்றுறதெல்லாம் சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாள். சாய் வந்து அதுக்காக பர்பஸாக போனோம்னா வந்திருக்க மாட்டான். அந்த வேன்றதுனால வேறு வழி இல்லாமல் தான் வந்துட்டான். வந்தாலும் விடமாட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே போயிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஏரியாவுக்கு போயிடுவான். அவன் மாட்டுக்கு எடுத்து போட்டுக்குவான் அவனுக்கு பிடிச்சதெல்லாம். அவனை கண்காணிக்கிறதுக்காகவே ஜனனி அவள் பின்னாடி சுற்றுவான். அந்த மாதிரி தான் நேற்று பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஸ்நாக்ஸு, பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸும் தான் காலி ஆகிட்டு இருந்தது. அவங்க ஒரு பக்கம் எடுத்துகிட்டே இருந்தாங்க. சரி நம்ம என்னடா வேலையாக வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம போயிட்டோம். வெஜிடபிள் அப்புறம் ஃப்ரூட்டு அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போ போனாலும் நைட்டில் தானா போவோம் அப்படிங்கிற மாதிரி. நைட்டுன்றதுனால வந்து காலையிலலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். மாங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டைட்டாக இருந்தது. மற்ற வெஜிடபிள் இதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் நல்லதை மட்டும் எடுத்துக்குவோண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வெஜிடபிள்லாம் எடுத்தாச்சு. சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் அப்படி எடுத்துட்டோம். பழங்க வாங்கினோம். அதுக்கப்புறம் பன்னீர் எடுக்கலாமா அப்படின்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் எடுக்கலை. மஷ்ரூம் பார்த்தோம்னா அப்படியே கருப்பாக இருந்துச்சு. 2 பாக்கெட் தான் இருந்து அப்படியே கண்ணங்கரைன்னு இருந்தது. அப்பா அந்த பக்கம் ஓடி போயிருன்னு அப்படியே அங்கேருந்து ஓடியாச்சு. அதுக்கப்புறம் வந்தோம்னா ஆனியன் வந்து 5 கிலோ வந்து 149ன்னு போட்டிருந்தாங்க. வீட்டில் எவ்வளோ ஆனியன் பூண்டு இதெல்லாம் மட்டும் நிறைய செலவாகும். சரி ஓகேன்னு அப்படியே ஒரு 5 கிலோ எடுத்து போட்டாச்சு. குக்கும்பர் வந்து பார்க்கறதுக்கு வீடியோவில் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து எல்லாமே ஒரு மாதிரி சொதன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு, கொலன்னு. சரின்னு அப்படியே தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி ஏதோ ஒன்று எடுத்தாச்சு. ஆனால் கருணக்கிழங்கு சான்ஸே இல்லை, நல்லாவே இல்லை எதுவுமே. கம்முன்னு அந்த பக்கம் அடுத்த அதுக்கு போயிட்டேன். உருளைக்கிழங்கும் வந்து நிறைய டேமேஜ் தான் இருந்தது. நம்ம நைட்டு போனதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதெல்லாம் எல்லாம் எடுத்துருவாங்கள்ல, அந்த மாதிரி தான். எப்போ பார்த்தாலும் அப்படி தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு.
அதுக்குள்ளே வந்து சாய் நாங்கள் பில்லு போகிறதுக்குள்ளே வந்து ஐஸ்கிரீமான்னு ஐஸ்கிரீம் பக்கம் போயிட்டான். அவன் அப்புறமா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி அது பில்லு போட்டு வந்தாச்சு. அடடா மண்டையில் இருக்கிற கொண்டையை காணமேங்கிற மாதிரி டின்னருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நாங்கள் ஈவினிங்கு கிளம்புனோம். அதில் வந்து நைட்டு லேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அப்படி கௌசியப்பாவை அப்படி நைஸாக பார்த்தோம். ஓகே நம்ம எப்பவும் நம்ம கடை இருக்குது அப்படின்னு சரி போவோம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு பக்கமாக ஓரமாக நிறுத்திட்டு ஆஸ் யூஷுவலாக எப்போ வாங்கினாலும் அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவோம். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் கோபி ஃப்ரைட் ரைஸு, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸு, இதுதான் எங்களோட இது. அதே தானே அப்படின்ட்டே தான் போனார். போதுங்க அது வரையும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பரோட்டா மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க ப்ளீஸ்ன்னு. பரோட்டானாலே வந்து பிடிக்கவே பிடிக்காது கௌசியப்பாக்கு வாங்க. ஆனால் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நாள். அதில் வந்து நிறைய பரோட்டா வச்சு சாப்பிட்டாங்களா. அன்றைக்கி முன்னாடி நாள்லேருந்து எனக்கு பரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. இன்றைக்கி மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னா சரின்ட்டு அதுக்கப்புறம் 2 மட்டும் வாங்கி கொடுத்தாரு. பசங்களாம் எனக்கு வேணாப்பா உனக்கு வேணாப்பான்னிட்டாங்க. ஜனனிக்கு நான் டேஸ்ட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு வந்து இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். இது விட்டுட்டேனே பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் நம்மளோட ஃபேவரட் தான். அதுக்கப்புறம் வந்து அது ஒன்று மட்டும் எடுத்து ஆளு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி மூடி வச்சுட்டாங்க வேணாமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சு. டைமு 9:30 ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது. என்னன்னு தெரியல இன்றைக்கின்னு பார்த்து நிறைய வண்டி எதிரில் வந்துட்டு நம்ம போகிற ட்ராக்கில் அவ்வளோவா இல்லை, எதிரில் நிறைய வண்டி வந்துட்டு இருந்தது. இது வந்து அந்த வேலை வந்து ஒரு கோயில் ஃப்ரெண்ட்ஸ், திரௌபதி கோயில். தீமிதி விழாலாம் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி கோயில். செம்ம அலங்காரமாக இருந்தது. ஆனால் வந்து ஆளுங்களே இல்லை, ரொம்ப நைட்டுன்றதுனாலே என்னன்னு தெரியல. அந்த லைட்டெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது ரொம்ப தூரம் இல்லை, நம்ம திருத்தணிக்கு கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கும் அந்த கோயில். அதுக்கப்புறம் அடி பார்த்துட்டே வந்து ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டோம். பசங்க வந்து அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வாங்குற கடை வந்து லேமியான்னு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லை. உண்மையாக வந்து ஆயிலெலாம் வந்து அதிகமாக இல்லாமல் நல்லா பண்ணுறாங்க. அதனால் அங்கே கொஞ்சம் வாங்கிப்போம். அவ்வளோதான். பசங்க சாப்பிட்டாங்க. அவங்க வந்து டேஸ்ட்டு பார்த்தன்றதுக்காகவே வந்து இங்கே கொஞ்சம் சாப்பிட்ட உடனே போதும்னுட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் கௌசியப்பாவை சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக முடிச்சிட்டோம். நான் பரோட்டா சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து பரோட்டா வாங்கினோம். வெஜ் குருமா. இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால வந்து எல்லாமே வெஜ் தான். இப்போ வந்து டைம் பாருங்க 9:35. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. 9:40க்கு வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து டின்னர் வாங்கிட்டு வந்துட்டோம். அதையும் சாப்பிட்டாச்சு. அப்படியே தூக்கமா வருது, அவ்வளோ டயர்டா இருக்குது. இருந்தாலும் வந்து நாளைக்கு நம்ம வீடியோ போனோம்னா இன்னைக்கு கண்டென்ட் எடுத்தாகணும். அதால கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல. என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு உங்ககிட்ட காட்டலாம். அந்த உட்காந்தாச்சு. ஷேப்பே மாறி போச்சியா. இது வந்து மல்டி கிரைன் பிரெட்டு. சரி எப்படி இருக்குது பார்க்கலாம், பிடிச்சதுன்னா இது வாங்கிக்கலான்றதுனால மல்டி கிரைன். நாளைக்கு வந்து முக்கியமான ஒரு நாள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் என்னன்னு பார்ப்பீங்க. சாமி கும்பிட்றதுக்காக தேங்காய் வாங்கணும். அதுக்கப்புறம் இதுவும் வந்து மெயினாக வந்து நாளைக்கு சாமி கும்பிட போகிறோம். அது வரையும் சொல்கிறோம். எதுக்காக என்னத்துக்கு அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதுக்காக வந்து மாங்காய் வாங்கணும். வந்து நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்காக தான் வாங்கணும். வீட்டில் பழம் இருக்குது, இருந்தாலும் சீசன் இருக்கும்போதே வந்து வாங்கி சாப்பிடணும். இது வந்து ஜனனி அப்புறம் வந்து கௌசியப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் மாம்பழம்.
2 பேரும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. நாங்கெல்லாம் ஒரு பீஸ் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எப்படி தெரியுமா 2 பேரும் அவங்க மாட்டுக்கு அழகா ஒரு பழம் எடுப்பாங்க, அப்படியே கடிச்சு அப்படியே சாப்பிடுவாங்க, அவ்வளவு விரும்புவாங்க. நான் எல்லாம் மாம்பழம் விரும்பின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கட் பண்ணா ஒரு பீஸ் சாப்பிடறதோட சரி. நிஜம்தானே? சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். இப்ப ரொம்ப பிடிக்கிறதுக்கும் நார்மலா எல்லாருமே இப்ப சாப்பிடறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் குக்கும்பர், இதுவும் வந்து வெயிலுக்கும் நல்லா இருக்கும், நமக்கு சாப்பிடவும் நல்லா இருக்கும். இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிடதான். இன்னைக்கு பர்ச்சேஸ் வந்து மோஸ்ட்லி வந்து சாமி கும்பிட்றதுக்காக தான், ஒரு சின்ன பர்ச்சேஸ் தான். வாழைக்காவும் மெயின் டிஷ். அதுல பொட்டேட்டோ. அதுக்கப்புறம் வந்து சாத்துக்குடி. சாத்துக்குடி எல்லா பழமே வந்து இந்த வெயிலுக்கு வந்து ஜூஸ் போட காலியாகுது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அந்த வெயில் நேரத்தில் ஏதாவது வேணுன்ற மாதிரி ஆயிடுது. அதனால ஜூஸ் போடுறதுக்கு சாத்துக்குடி எப்பவுமே வாங்கி போட்டுட்டே தான் இருக்கேன். இன்னும் 2 பழம் இருக்கும் வீட்டில், சரி வாங்கிடலாம்னு அதையும் வாங்கியாச்சு. வாசனையே மூக்க தொலைக்குது. இது என்னன்னு பார்க்கலாமா? செம்மையா இருக்குது, விக்கே சாப்பிடலான்னு இருக்குது. செந்தூரா அந்த மாம்பழம் போடும்போது வாசனையில சப்புன்னு இருந்தது, செம்மையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து செந்தூரா வாங்கிப்பாங்க, இதை நல்லா கழுவிட்டு அப்படியே கடிச்சு சாப்பிடுவோம் பாருங்க. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அப்படி சாப்பிட்டாதான் அந்த ஒரு இது சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஜனனி ஒரு டிராயிங் நோட்டு வாங்கிட்டா. எனக்கு டிராயிங் தான் ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல வந்து கௌசி ஜனனி 2 பேருமே வந்து அட்டகாசம். கௌசி அப்பாவும் சொல்லலாம், மெயின் அவருதான், அங்கிருந்து வந்ததுதான் இவங்களோட கலையெல்லாம். செம்மையா வரைவாங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே. அதுல வந்து ரொம்பவே வந்து கௌசி ஜனனி எல்லாம் செம்மையா வரைகிறாங்க இந்த வயசுலயே. கௌசி அப்பாவும் செம்மையா வரைவாரு. அப்பெல்லாம் நிறைய வரைஞ்சதெல்லாம் வந்து சேலத்துல இருக்கும்போது வச்சிருந்தாரு. இப்பயும் மேல இருக்கும், மேல பண்ணா கிடைச்சிடும். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மேகி வாங்கிட்டாங்க. எங்க ஃபேவரட் மேகி. கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேணும்ன்றது. இதெல்லாம் யாரா இருக்குது? ஃப்ரூட்டுட்டெல்லா சாய்க்கு, எனக்கு கௌசிக்கு ஆல் டைம் ஃபேவரட் ஃப்ரூட்டுட்டெல்லா. கேக் எடுத்தோம், பண்ணு. அப்புறம் நூடுல்ஸ் என்ன புதுசா இருக்குது. இந்த நூடுல்ஸ் ஏற்கனவே சாப்பிட்டுருக்கோம், உங்களுக்கு தெரியுமான்னு கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு சில மளிகை சாமான்னா ராகி மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லேஸ் பாக்கெட்டுங்க, ஒரு சில மளிகை சாமான் தான் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இது வந்து வத்தல், இது ஒரு பாக்கெட் எடுத்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்து போட்டுருக்கா. இது வந்து கொண்டக்கடலை, ரவை, இது வந்து பசங்க ஐட்டங்கள் இருக்கலாம். மேரிகோல்டு பிஸ்கட், இதெல்லாம் நொறுக்கு தீனி மேகி ஐட்டம்ஸ். பிரெட்டு, கடலை எண்ணெய், ராகி மாவு, அப்புறம் வந்து முந்திரி இல்லாத இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். 2 முறையாவே வந்து சமைக்கும்போது முந்திரியே இல்லை. கேசரி செய்யும்போது போனாட்டி முந்திரி இல்லை, முந்திரி. அதுக்கப்புறம் ஒரு முறை வாங்கி வந்தா கொஞ்சமா வாங்கி வந்தாரு, அது அப்படியே காலி ஆயிடுச்சு. இது அம்மா ஃபேவரட். யார் ஃபேவரட் இது? கட்டுக்கு முட்டுக்கு பள்ளி. இது வந்து யார் ஃபேவரட் தெரியுங்களா? எங்க பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்க பாட்டில நல்ல ஏஜ் ஆன பிறகு, எங்க அப்பாவோட அம்மா நல்ல ஏஜ் ஆகிதான் இதானாங்க. அப்பயும் வந்து ரொம்ப ஏஜ் ஆன பிறகு கூட எல்லா பல்லுமே சின்ன சின்னதா அழகா பல் வரிசை அவ்வளவு சூப்பரா இருக்கும். வயசான பிறகும் பட்டாணிலாம் நல்ல கடகடன் கடிச்சு சாப்பிடுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருந்தேன் அப்ப. பட்டாணினா வந்து எங்க பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அதே இதுல வந்து எங்க அப்பாவுக்கும் பிடிக்கும், இப்ப எனக்கு பிடிக்கும். எங்களுக்கு இது தலைமுறையான ஃபேவரட்.
பட்டாணி எங்க அம்மா சும்மாவே ஆனா வந்து நான் ரெகுலரா சாப்பிடவே மாட்டேன், ரொம்ப ரேரா தான் வாங்குவேன். வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை வாங்குறது அவ்வளவுதானே வாங்கினேன். ஒரு முறை இந்த மாதிரி பாக்கெட் வாங்கினேன், அதை சாப்பிடவே இல்லை. ஒரு மாதிரி பிரிச்சேன், கொஞ்சமா சாப்பிட்டேன், அப்படியே நம்பிட்டு போச்சு. ரொம்ப ரேரா தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவேன். ஆனா பிடிக்கும், பட்டாணி பொரி அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? கடல்ல உடல்ல பள்ளி மிட்டாய். நாங்க வச்ச பேர் அது. நாங்க வச்ச பேர் வந்து பசங்க ஐட்டம் தான். கேக் அவ்வளவுதான். ஒரு குட்டி பர்ச்சேஸ் இன்னைக்கு. நாளைக்கு வந்து மெயினா வந்து காலையில இருந்து ஈவினிங் வரையும் நாளைக்கு வந்து முக்கியமா சாமி கும்பிட்ற ஒரு வேலை இருக்குது. அடுத்த வீடியோல என்னன்னு சொல்றேன். அதுக்காக ஒரு சிலதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். வீட்லயே மளிகை சாமான்லாம் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காலியானது மட்டும், வேணுன்றது மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டேன் நானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும். காலையிலே வந்து என்னென்னமோ பிளான் பண்ணேன். இன்னைக்கு கண்டென்ட்டுக்கு வந்து செம்மையான பிளான் பண்ணேன் சமைக்கணும்னு. ஆனா வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அதாலதான் எதுவுமே பண்ண முடியாம ஆயிடுச்சு. ஓகே, நாளைக்கு வந்து தடபுடலான சமையல் இருக்குது. அதோட அடுத்த வீடியோவையும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து எதிர்நோக்கி இருங்க. தடபுடலான சமையல் கண்டிப்பா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி வீடியோ முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு உடனே வந்து நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.